இன்னைக்கு ஒரு கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா பார்த்தீங்கன்னா, நோன் டிஃபால்ட் ஒரு பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு வாரண்ட் சம்மன்ஸ் போன்ற வந்தால் ஆக்ஷன் எடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒருத்தங்க திண்டுக்கல்ல இருந்து. நான் என்ன சொல்கிறேன்னா, அதாவது வந்து லோன் டிஃபால்ட்டர் ஒரு பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் லோன் டிஃபால்ட் அப்படின்னு வரும்போது அவங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க்கில் இல்லை என்டிஎஃப்சி இல்லைன்னா பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது ஆப் லோன் இந்த மாதிரி ஏதாவது டிஜிட்டல் சிக்னேச்சர் ஆப் மூலமாக வாங்கியிருப்பாங்க, பேங்க் பக்கமே போயிருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட லோன் வாங்கியிருந்தால் கிரிமினல் கேஸு 3 கிரிமினல் கேஸ் போடலாம். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் டிஸ்பியூட் ஆக்டில் வந்து ஒரு கேஸ் போடலாம். அதாவது இசிஎஸ் பவுன்ஸ் ஆனால் அந்த கேஸை போடலாம். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா 130 செக் கொடுத்தாங்கன்னா இப்போ யாரும் செக் கொடுக்குறதில்ல, அதனால் அந்த வழக்கு போடுறதில்ல. அப்புறம் பார்த்தீங்கன்னா 420 406 அதாவது சீட்டிங் பண்ணிட்டாங்க இப்படின்னு ஒரு கேஸை போடலாம். பெரும்பாலும் இந்த பேங்க்ஸ் எல்லாமே இங்கே கேஸ் போட மாட்டாங்க. இவங்க ஃபைல் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா வெளி மாநிலத்தில் தான் பண்ணுவாங்க. இந்த வெளி மாநிலத்தில் பண்ணாங்கன்னா சில பெண்கள் சில ஹவுஸ் ஒய்ஃப்ஸு வேலைக்கு போகிறவங்க இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கூப்பிட்டு சமாதானம் பேசி செட்டில் பண்ணி விட்டுருவாங்க. சில ஆளால் கட்ட முடியாது, வீடு ஷிஃப்ட் ஆனவங்க போனவங்க வந்தவங்களுக்கெல்லாம் இமெயில் மூலமாக அந்த சம்மன் வாரண்ட் வரலாம். இப்படி வந்துச்சுன்னா என்ன ஆகுதுன்னா அரெஸ்ட்டே காமிக்க முடியாது. மெயினான விஷயம். இரண்டாவது, பெண்கள் கைது செய்கிற அளவுக்கு வந்து வலுவான கேஸாக இருக்காது, ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டதாக இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி வழக்குகள் வந்து செல்லாது அப்படின்றது நிறைய ஜட்ஜ்மெண்ட் வந்து ஹைகோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்லாம் கொடுத்துருக்குது. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அதிகார வரம்பு இல்லாத இடத்துல வந்து நீங்கள் கேஸே போடக்கூடாதுன்னு. பெரும்பாலும் எல்லா கேஸுமே கல்கத்தா மையமாக தான் போட்டிருப்பாங்க. ஸோ கல்கத்தாவில் வந்து போடுறதுக்கான அந்த பேங்க்கோட பிரான்ச் வேணா இருக்கலாமே தவிர தலைமையகம் இருக்காது. ஸோ மணி டிரான்சாக்ஷன் சொல்லக்கூடிய பணம் கொடுக்கல் வாங்கல் வந்து அந்த இடத்துல நடந்தே இருக்காது. ஸோ அப்படி நடக்கிறதுனால அந்த இடத்துல போட்டால் கேஸ் வந்து நிலைக்கத்தக்கதில்லைன்னு சொல்லிட்டு நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்குது. அதனால் அவங்களே வந்து சம்மனோ வாரண்ட்டோ வாங்கினா கூட அதை காட்டி பணம் வேணால் கேட்பாங்களே ஒழிய அரெஸ்ட் பண்ணுறதுக்கு போக மாட்டாங்க. அரெஸ்ட் பண்ணே போனாலும் காவல்துறை இதை செய்ய மாட்டாங்க. ஏன்னா காவல்துறையை பொறுத்த வரைக்கும் அந்த ப்ராப்பரான வாரண்ட் வந்தால் கூட இது ஒரு பணம் சம்மந்தப்பட்ட வழக்கு, அதாவது அக்ரிமெண்ட் பேஸ்டு. இவங்க கொடுத்தது இவங்களா தான் வாலண்டியராக பேங்க் வந்து பணத்தை டெபாசிட் பண்ணியிருக்காங்க. இவங்க கட்டலைன்றது ஒன்று மட்டும் வந்து அது வந்து கிரிமினல் குற்றமாகாது. இப்போ கூட சமீபத்தில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க. என்னன்னாக்கா 420 406 மேட் அவுட் ஆகாது. அதே போல் செக்கு வழக்கு கூட சரி, இந்த ஆப் லோனில் வந்து செக்கு வந்து போட்டு இல்லை பேங்க் லோனில் செக்கை போட்டு பவுன்ஸ் பண்ணாங்கன்னா அது சீட்டிங் கீழே வராது அப்படின்ற தீர்ப்பு நிறைய இருக்குது. இது சொல்லப்போனால் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அதனால் அரெஸ்ட்டுன்றது வாய்ப்பு இல்லை. நீங்கள் ப்ராப்பராக ஒரு வழக்கறிஞரை அணுகி இந்த மாதிரி எங்களுக்கு சம்மன் வந்திருக்குன்னு சொன்னால் இல்லை அதை வந்து அங்கேயே வந்து ரெப்ரசன்டேஷன் கொடுக்கலாம், இல்லைன்னா ரீகால் பண்ணிக்கலாம், அல்லது இந்த கேஸ் இங்கே செல்லாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே இருக்க மேல் கோர்ட்டில் முறையீடு பண்ணலாம். இந்த வாங்கினவங்க ஒரு இடத்துல கொடுத்தவங்க ஒரு இடத்துல இந்த கேஸ் இங்கே போட்டிருக்காங்க, இது செல்லத்தக்கதல்ல, எனவே வந்து இதை நசித்து போகும்படி தட் இஸ் ஸ்குவாஷ் பெட்டிஷன் அது போட்டோம்னா இந்த கேஸை வந்து தள்ளுபடி பண்ணிவிடுவாங்க. பட் இதெல்லாம் பேங்க் போடுறது எதுக்காக? பணம் வாங்குறதுக்காகத்தான். நேரடியாக கேட்டால் கொடுக்க முடியலன்றதுக்காக இன்டெரக்டாக போய் ஒரு வாரண்ட் இருக்குது சம்மன் இருக்குன்னு காட்டி பெரும்பாலும் பெண்கள், குடும்ப பெண்கள், வேலைக்கு போகிற பெண்களை பயமுறுத்தலாம். நீங்கள் ஏதாவது பார்த்தீங்கன்னா இதுக்கு சட்ட ரீதியான வேல்யூ ஒன்றும் கிடையாது, சட்ட ரீதியாக செயல்படுத்த முடியாதுன்னு மட்டும் தெரியும். பட் பயமுறுத்தி வேணால் பணம் வாங்கலாம்னு சொல்லி முடிச்சுக்கிறேன். நன்றி.